ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது நெக்ஸ்ட் தமிழ். ஸோ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவோட பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ சீக்கிரமாகவே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா அப்லோடே பண்ணலை. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ தான். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ காணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட கண்டினியூவாக இந்த வீடியோ இருக்க போகுது. அந்த வீடியோவில் நம்ம சொல்றது ஒரு சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் வழக்கம் போல தான், நீங்கள் நம்ம சேனலோட புது வியூவர் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த டாபிக். ஸோ ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகிறதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோலேயே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு போய் பாருங்க. ஸோ அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ கைஸ், பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அப்படிங்கிற கண்டென்ட்ல ஒரு மேஜர் விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூடியூப்ல யாருமே கவர் பண்ணாத மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் எனக்கு மெசேஜும் பண்ணியிருந்தீங்க, ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கண்டினியூ அப்படி பார்க்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 256 GB உள்ள ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, 32 GB உள்ள ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, உங்களோட ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? இப்போ ஒரு செகண்ட் நீங்கள் எனக்கு திட்டிருப்பீங்க, அது எனக்கு தெரியுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்காது, எனக்கும் தெரியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆல்டர்னேட் வே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது, சரிங்களா? இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ அது என்ன ஆல்டர்னேட் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம எல்லாரோட ஃபோன்லேயுமே இருக்குது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ். ஆமாங்க, கூகுள் டிரைவில் பார்த்தீங்கன்னா 15 GB அப்படிங்கிறது ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வீடியோஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கூகுள் டிரைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதுக்கு ஃபோனில் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப் யூஸ் பண்ணும்போது அது நீங்கள் பென் டிரைவ் அடிஷ்னலாக நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம பென் டிரைவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இமெயில் ஐடி, அதாவது பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் தரப்பில் நமக்கு தரக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடிக்கு 15 GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 இமெயில் ஐடியாவது இருக்கும். ஸோ அப்படி 2 இமெயில் ஐடி அப்படின்னு கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 30 GB உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது, சரிங்களா? ஸோ உங்களோட முக்கியமான ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணி வைக்கலாம். ஸோ உங்களோட ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃப்ரீயாகவும் இருக்கும், ஃபோன் வந்து லேகாகவும் செய்யாது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாஸும் சேஃபாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த ஃபோன் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபோன் நம்ம வாங்கும்போது அதில் எப்படி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு மட்டுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோனில் நீங்கள் வந்து இமெயில் ஐடி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் டிரைவில் உங்களோட நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாமே கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவீங்க, எனக்கு கூகுள் டிரைவ்னா என்னென்ன தெரியாது ப்ரோ, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஃபைல்ஸ் எல்லாம் அதில் சேவ் பண்ணி வைக்கிறது, ஸோ கூகுள் டிரைவ் பற்றின டோட்டல் இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த வீடியோட லிங்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஏகப்பட்டது வச்சிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜும் ஃப்ரீயாக இருக்கணும், எனக்கு அந்த ஃபைலும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான மெத்தட், சரிங்களா? இன்கேஸ் உங்களோட ஃபோனில் நீங்கள் அந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா மொபைலில் கேலரியில் பார்க்குறது மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ நம்ம நார்மலாக கேலரியில் எப்படி நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்வைப் பண்ணி பார்ப்போமோ அதே மாதிரி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, இந்த கூகுள் டிரைவ் அப்படிங்கிற மேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபான விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபோன்லையும் கண்டிப்பாக இருக்கிற விஷயம், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தான் யூஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் பார்த்தீங்கன்னா 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள பழைய மாடலாக இருந்துச்சுன்னா கூட ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எப்பவுமே வராது, சரிங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது 100 GB அப்படிங்கிறதுல மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் வந்து 100 GB தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஃபோனோட டோட்டல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 128 GB. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபோன் லேக் ஆகாது, ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது குறையவே குறையாது, சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதையும் தவிர்த்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் தான். டெலிகிராமில் வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ ப்ரைவேட்டாக சேனலை கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணி விடுங்க, சரிங்களா? ஸோ ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ எந்த வருஷம் கழிச்சு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வேறு ஃபோனில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஜஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பரை வச்சு டெலிகிராமில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள்
யூஸ் பண்ணுற சேனல் காண்டாக்ட் எல்லாமே அப்படியே வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் இருக்கும். சரிங்களா? இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் சொன்னேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரட்டான சேஃபான வே. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.